வீரன் அத்தியாயம் 27. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது நமது சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். குமார் ஸ்டோரிஸ். மாருதியின் பின்னால் ஆதித்யாவும் ராணியும் சென்றனர். ஆதித்யாவிற்கு அந்த இடம் பார்க்க வியப்பாக இருந்தது. எவ்வளவு பெரிய மாளிகை, எந்த ஒரு சேதாரமும் இல்லை. பாதுகாப்பு அம்சங்கள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. இந்த மாளிகையின் சுவர்களில் ஒரு தனித்துவமான சக்தி பாய்கிறது. அப்படி இருக்கையில் இங்கு என்ன நடந்திருக்கும்? அது மட்டுமல்லாமல் யாழி இங்கு பிறந்திருந்தால் அதன் குடும்பத்தை சேர்ந்த யாரேனும் இங்கு இருக்கிறார்களா என்று ஆதித்யா வியந்தான். ஆனால் ராணியோ அனைவரும் ஒரு கடவுள் யுத்தத்தில் இறந்துவிட்டதாக கூறினாளே என்று யோசனையுடனேயே அந்த மாபெரும் அரண்மனை போன்ற நகருக்குள் சென்றான். உள்ளே இருக்கும் பாதை நீண்டதாக இருந்தது. பல பாதைகள் இவர்கள் செல்லும் பாதையிலிருந்து பிரிந்து சென்றன. ஆனாலும் மாருதி எங்கும் செல்லாமல் நேராகவே சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் உள்ளே சென்ற மூவரும் ஒரு இருள் தொடங்கும் இடத்தின் முன் நின்றனர். மாருதி ஆதித்யாவின் அருகில் வந்து அவனது தோள்பட்டியில் அமர்ந்து கொண்டது. அது கண்களால் உள்ளே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று கூறியது. ஆனால் அந்த இடம் மிகவும் அடர்ந்த இருளாக இருந்தது. அதை பார்த்து ஆதித்யா யோசித்தான். உள்ளே செல்ல வேண்டுமானால் நமக்கு வெளிச்சம் மாதிரி எதுவும் தேவைப்படுமே என்றவன் தன்னிடம் இருக்கும் ஏதேனும் சக்தியை பயன்படுத்த முடியுமா என்று எண்ணுவதற்குள் ராணி தன் கையில் இருந்த சிவப்பு நிற வாழை மறைய வைத்து தன் கையில் ஒரு வெள்ளி நிற குத்துக்கத்தியை வரவழைத்தார். அதை பார்த்த ஆதித்யா, உன்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்க போல இருக்கே என்றான். அதற்கு ஒன்றும் கூறாத ராணி அந்த குத்துக்கத்தியின் சக்தியை காற்றில் முன்னோக்கி பறக்க விட்டாள். இவர்களிடமிருந்து 3 அடிக்கு முன்னே அந்த கத்தி பறந்து அந்த இடத்தையே வெள்ளி ஒளியால் பிரகாசிக்கச் செய்தது. அப்போது அந்த ஒளியிலிருந்து ஏதோ விலகி ஓடுவதை தட்சகனும் மாருதியும் ஒரே நேரத்தில் உணர்ந்தனர். தட்சகன் அந்த திசையை பார்த்து முறைத்தது. ஜாக்கிரதை ஆதித்யா என்றது. உடனே ஆதித்யா பதட்டமாக தனது உடலை தாக்குதலுக்கு தயார் செய்வது போல் மாற்றி அந்த திசையை பார்த்து நின்றான். ராணிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆச்சு ஆதித்யா என்றாள். இல்லை, இங்கு ஏதோ இருக்கு என்றான். என்ன சொல்ற என்று கூறியவள் மீண்டும் தன் கையில் இன்னொரு சிவப்பு கத்தியை வரவழைத்து வேறொரு திசையை பார்த்து நின்று கொண்டு என்ன இருக்கு என்றாள். என்னன்னு தெரியல, ஆனா இருளில் ஏதோ நகர்ந்திருக்கு. இந்த கத்தியை உன்னால் எவ்வளவு நேரம் இது மாதிரி ஜொலிக்க வைக்க முடியும் என்றான். இதே அளவு ஜொலிக்க வைக்கணும்னா என்னால் கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு பண்ண முடியும். ஆனா இடைப்பட்ட நேரத்தில் ஏதேனும் தாக்குதலில் ஈடுபட்டு என் சக்தி குறைந்தால் இதனோட ஒளியின் தன்மையும் குறையும் என்றாள். சரி, நாம் கூடிய சீக்கிரம் இந்த இருளிலிருந்து விரைவில் வெளிவந்துவிடணும் என்று எண்ணியவன் முன்னோக்கி நடந்தான். இருப்பினும் தற்காப்பிற்காக அவர்கள் ஜாக்கிரதையாக சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டே உள்ளே சென்றனர். அவர்கள் அந்த மாளிகையின் நடுமையத்தை அடைந்த நேரத்தில் ஒரு பயங்கர குளிர்காற்று வீசியது. அது சாதாரண காற்றாக இருந்தாலும் அந்த காற்றில் ஏதோ மர்மம் இருந்தது. ஆதித்யாவிற்கும் சரி, ராணிக்கும் சரி, அந்த காற்று உடலில் பட்டவுடனே உடல் சிறிது சிலிர்த்தது. மனதில் பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. பொறாமை, துக்கம், மகிழ்ச்சி, காமம் என வித்தியாசமான குணங்களில் அவர்களின் எண்ணம் நுழைய தொடங்கியது. எதற்கு இங்கு வந்தோம், எதை தேடுகிறோம் என்பது மறந்து வேறு ஏதோ சிந்தனைக்கு சென்றனர். அப்போது ஆதித்யாவின் மன ஆற்றல் சக்தியினால் அவன் அதிலிருந்து வெளியேறினான். இதுபோல் இங்கு நடக்கக்கூடும் என்றுதான் முன்பே தட்சகன் அவனுக்கு இவ்வாறு பயிற்சி கொடுத்திருந்தது. ஆனால் ராணிக்கு இது போன்ற மன மற்றும் ஆண்மை கட்டுப்பாட்டு பயிற்சி இல்லை. அவள் சிறிது நேரத்திலேயே அதில் மயங்கி அவர்களிடமிருந்து திடீரென தனித்து சென்றாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆதித்யா, ராணி என்று கூறி அவள் கையை பிடிப்பதற்குள் அவள் ஒளிர வைத்த கத்தியின் சக்தியை மறைய வைத்து அந்த இருளில் மறைந்தாள். உடனே ஆதித்யா என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இருளிலே அப்படியே நிற்க, அப்போது தானாகவே ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து ஒரு கூர்மையான ஆயுதம் வெளியில் வந்தது. அவன் மார்பு பகுதி வெள்ளை நிறத்தில் ஒளிர, அந்த கத்தியோ மிகவும் பிரகாசமாக வெள்ளை நிறத்தில் ஒளிந்து கொண்டு வெளியே வந்தது. ஆதித்யாவிற்கு அது என்ன ஆயுதம் என்பது புரிந்தது. இது தட்சகன் அவனிடம் கொடுத்த ஈட்டி. அந்த ஈட்டி இப்போது வந்தது. நான் இதை வெளியில் அழைக்கவே இல்லையே என்று எண்ணினான். தட்சகன் உடனே, பொறுமையாக இரு, கொஞ்சம் இந்த ஈட்டியை பார் என்றது. மாருதி அந்த ஈட்டியின் மீது தன் உடலை சுற்றி கொண்டிருந்தது. ஆதித்யாவிற்கு இதை கண்டு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ பல நாள் பழகியது போல் இந்த ஈட்டியுடன் இப்படி உறவு கொண்டாடுதே என்றவன் தட்சகனை பார்த்து, இந்த ஆயுதம் உன்னுடையதில்லையா என்றான். அதற்கு பலமாக சிரித்த தட்சகன், என்னுடையதா?
இந்த உலகத்தில் பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த எல்லா ஆயுதங்களும் என்னோட கண்ணுக்கு கீழ் தான் உருவாகும். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியலனாலும் அதனுடைய சக்திகள் பற்றி எனக்கு சில தெரியும். இந்த ஆயுதத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கண்டுபிடித்தேன். எங்கு என்னவென்றெல்லாம் தெரியாது, ஆனால் இதை கண்டுபிடித்தேன், அவ்வளவுதான் என்றது. அதுதான் உன் ஆயுதம் இல்லையா இது என்றான் ஆதித்யா. கண்டுபிடித்தேன் என்று சொன்னாலே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இது என்னுடைய ஆயுதம் இல்லை, இதை ஒரு நகரிலிருந்து கண்டுபிடித்தேன், அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு என்றான் தட்சகன். மாருதி தன் தலையை ஆட்டிக்கொண்டு அந்த ஆயுதத்தை பார்த்தான். அது காற்றில் பறந்தது. என்ன நடக்குதுன்னே புரியலையே என்று ஆதித்யாவும் காற்றில் பறந்த ஆயுதத்தை பிடித்தான். திடீரென ஆயுதம் தன்னை விட்டு போவதை உணர்ந்த மாருதி திரும்பி யார் அதை பிடித்தது என்று பற்களை கடித்துக்கொண்டு கோபத்துடன் பார்த்தது. அதை ஆதித்யா பிடித்திருந்ததை பார்த்தவுடன் அதன் கண்கள் மாறி மீண்டும் ஆதித்யாவின் தோளில் சென்று அமர்ந்தது. அதை பார்த்து ஆதித்யா, இந்த ஆயுதத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று அதை தட்டி கேட்டான். அதற்கு அது தலையை ஆட்டியது. ஆனால் அது கூற வந்ததை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு மாருதி தன் காதுகளை சட்டென உயர்த்தியது. ஏதோ ஒரு ஒலி அதற்கு கேட்பது போல் அது தன் தலையை அசைக்காமல் காதுகளை மட்டும் உயர்த்தி அந்த ஒலி வரும் திசையை உற்று நோக்கியது. ஆதித்யா மாருதி திடீரென எதையோ உணர்ந்ததாக எண்ணியவன், என்ன ஆச்சு என்றான். ராணியும் அருகில் இல்லை. ராணிக்கு என்ன ஆனதென்றும் தெரியவில்லை. அப்போது குரல் வந்த திசையை நோக்கி மாருதியும் வேகமாக காற்றில் பாய்ந்து சென்றது. ஏய், ஒரு நிமிஷம் என்று ஆதித்யா கூறுவதற்குள் அது மறைந்தது. என்ன நடக்குது இங்க? ராணியையும் காணோம், எங்க போனான்னு தெரியல. இதுவும் இப்ப எங்கேயோ பறந்து போகுது. என்ன தனியா இங்க நிக்க விட்டுடுச்சு என்றவன் தன் கையில் இருந்த ஈட்டியை தரையில் வேகமாக குத்தினான். அவன் குத்திய உடனே அவன் நின்ற இடத்திலிருந்து வெள்ளை நிற மின்னல் போன்ற ஒளிக்கோடுகள் தரையில் பரவ தொடங்கின. இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் இவ்வாறு ஒளி கால் கீழே தோன்றுவதை பார்த்து சிறிது எம்பி குதித்தவன், என்ன ஆச்சு இது என்றபடி சுற்றிலும் பார்த்தான். அப்போது அவனுக்கு முன்னால் 4 பீடத்தில் மீது 8 அடியில் ஒரு சிலை நின்றது. அந்த சிலையை சுற்றிலும் ஒரு வட்டமான அறையாக காணப்பட்டது. அந்த அறையை சுற்றிலும் ஆங்காங்கே 9 வகையான சிலைகள் இருந்தன. ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருந்தன. அந்த வண்ணங்கள் எதையோ குறிப்பது போன்ற எழுத்துக்களும் அதன் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருந்தன. நடுவே இந்த சிலை கம்பீரமாக தன் கையில் ஏதோ பிடித்து கொண்டிருப்பது போல் இருந்தது. ஆனால் அதன் கையில் எதுவும் இல்லை. அந்த இடம் வெறுமையாகத்தான் இருந்தது. அந்த இடத்தில் ஏதோ வெள்ளை நிறத்தில் ஜொலிப்பதை பார்த்த ஆதித்யா அதை உற்று நோக்கினான். அந்த இடத்தில் அமர்ந்திருந்தது மாருதி. அதை பார்த்த ஆதித்யா ஒரு நிமிடம் அதிர்ந்தான். என்ன பண்ற? கீழே வா. அது 7 அடிக்கு உயரமாக இருந்ததால் அது இவனை விட சற்று உயரத்தில் இருந்தது. இவன் வேகமாக அந்த சிலையின் அருகில் நடந்து சென்று மாருதியை பிடிக்க முயன்றான். ஏய் நில்லு, ஒழுங்கா என் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்துரு என்று அவன் கைகளை நீட்டினான். அப்போது அவனது வலது கையில் இருந்த ஆயுதம் அதிர்ந்தது. என்னடா இது என்றவன் தன் ஆயுதத்தை பார்க்க, மாருதி அமர்ந்திருந்த அந்த கைப்பிடிக்கு இவனது ஆயுதம் வேகமாக பறந்து சென்றது. உடனே ஆயுதத்தை விட்டு ஆதித்யா கீழே விழுந்தான். தட்சகன் அப்போது ஆதித்யாவின் உடலில் இருந்து வெளியே வந்து ஆதித்யாவின் முன் நின்றது, ஆதித்யாவை பாதுகாப்பதற்காக. ஆனால் ஆதித்யாவின் கையிலிருந்து சென்ற ஆயுதம் அந்த சிலையின் கைக்கு சென்ற பிறகு அதன் உருவம் மாறத் தொடங்கியது. அந்த ஆயுதத்தின் ஈட்டி போன்ற முன்பகுதி உருவத் தொடங்கியது. ஈட்டியின் கூர்மையான பகுதி உருகி தங்கமாக மாறி அந்த ஆயுதத்தின் முழுவதையும் ஒரு தங்க கம்பு போல் மாற்றியது. அந்த ஆயுதத்தில் பல சிறு சிறு டிராகன் செதில்கள் உடையது போல் ஒரு தங்க ஆயுதமாக மாறியது. பார்க்க ஒரு கம்பு போல் காட்சியளித்தது. அதே நேரம் அதை பிடித்திருந்த சிலையும் அதன் மீதிருந்த கற்கள் உடைந்து விழத் தொடங்கின. இதை பார்த்த தட்சகன், ஆதித்யா பின்வாங்கு, பின்னோக்கி செல் என்று அது கூறியது. ஆதித்யா வெளியே நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அவர்களை சுற்றியிருந்த அனைத்து கதவுகளும் மூடின. முன்னே இருந்த சிலை சிறிது சிறிதாக கற்கள் உடைய தங்க நிற கைகள் தென்படத் தொடங்கின. மேலும் அந்த சிலையும் முழுவதும் ஓடுகள் போலும் மேலிருந்த கற்கள் உடைந்துவிட அதன் உருவமே ஜொலிக்கத் தொடங்கியது. ஆதித்யா ஒவ்வொரு அடியாக கதவை ஒட்டி பின்வாங்கிக் கொண்டே இருந்தான். ஏனெனில் அந்த சிலையிலிருந்து வெளிப்படும் சக்தி இவனுக்கும் அப்பாற்பட்டது. உண்மையை கூறப்போனால் அதை கண்டு தட்சகனும் பதறியது. அது நின்று ஆதித்யாவிற்கு அரணாக ஒரு கவசத்தை உருவாக்கியது. இருப்பினும் அந்த உருவம் இவர்களை தாக்கினால் நிச்சயம் ஆதித்யா இறந்து விடுவான் என்பது தட்சகனுக்கு தெரிந்தது. ஆதித்யா, எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும், இங்கு இருக்கக்கூடாது என்றது. எப்படி எப்படி தப்பிக்கிறது என்றான் ஆதித்யா. இந்த சக்தி மிகவும் வலிமையாக இருக்கு, நம்மால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்பது தட்சகனுக்கு புரிந்தது. அப்போது 90% உடலை வெளியிட்ட அந்த சிலை திடீரென ஒரு மாபெரும் சத்தத்துடன் தன் மீது இருந்த அனைத்து கற்களையும் உடைத்து கொண்டு வெளியில் வந்தது. அதை பார்ப்பதற்கு ராஜ உடையில் இருக்கும் ஒரு அரசன் போல இருந்தது. அந்த கல் சிலை இருந்த மேடையிலிருந்து கீழே எகிரி குதித்து முன்னே இருந்த ஆதித்யாவை பார்த்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால்
என் இடத்திற்கே வந்திருப்பாய் என்று கூறியது. அப்போது தட்சகன் முன்னே நின்று, மன்னிக்கணும், நாங்க தெரியாம இங்க வந்துட்டோம், எங்களை மன்னிக்கணும் என்று கூறியது. அவ்வளவு நேரம் அவன் அருகே இருந்த மாருதி தற்போது அங்கு இல்லை. அதை கண்ட ஆதித்யா, நைஸாக நம்மை இங்கே கொண்டு வந்து கோர்த்து விட்டு போச்சு, அதை நம்பி வந்ததற்கு நமக்கு கிடைப்பது மரணம்தான் என்று கூறினான். இல்லை, அப்படி இருக்கவே முடியாது என்ற தட்சகன் மாருதிக்கு சார்பாக பேசிக்கொண்டே அந்த உருவத்தை பார்த்தது. ஆனால் அந்த உருவம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஆதித்யாவை நெருங்கிக் கொண்டே இருந்தது. மாருதிக்கும் ஆதித்யாவிற்கும் உள்ள ஒப்பந்தம் இன்னும் இருக்கிறது. அப்படியெனில் ஆதித்யா இறந்தால் மாருதியும் இறந்துவிடும். அப்படி இருக்கையில் ஏன் மாருதி ஆதித்யாவை இங்கே அழைத்து வந்து இவனிடம் மாட்டிவிட வேண்டும் என்பதுதான் தட்சகனின் எண்ணம். இருப்பினும் ஆதித்யா நம்பவில்லை. அதுக்கும் ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருக்கும். அதனாலதான் என்னை கொல்ல பார்க்குது, என்னிடமிருந்து விடுபடுவதற்கு. நான் அப்படி எதுவுமே செய்ய சொல்லவில்லையே அதை என்று அவன் நினைத்து கொண்டே இருந்தான். இவர்கள் அருகே வந்த அந்த ராஜ தோற்றத்தில் உள்ள தங்க உருவம் தன் கையில் இருந்த ஆயுதத்தால் ஓங்கி தட்சகனையும் ஆதித்யாவையும் சேர்த்து தாக்க வந்தது. அப்போது திடீரென ஆதித்யாவின் முன்னே யாழி வந்தது. அதன் சிறிய உருவம் சட்டென பெரிய உருவமாக மாறி தட்சகனை ஓரத்தில் தள்ளியது. அம்மாடியோ என்றவன் தன் அருகே சிங்கத்தலை கொண்ட யாழியின் தங்க தோற்றம் வெளிவந்தது. அந்த அரச தோரணையில் இருந்த அந்த உருவத்தின் ஆயுதம் யாழியின் வாயால் தடுக்கு நிறுத்தப்பட்டது. எங்கு சென்றது யாழி? திடீரென இப்போது இங்கு வந்து தன்னை காப்பாற்றியது என்று எண்ணி ஆதித்யா மிகவும் குழப்பமடைந்தான். என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்றவன் தட்சகனிடம் பார்க்க தட்சகனும் அதே குழப்பத்தில் தான் இருந்தது. இங்கே என்னதான் நடக்குது? அப்போது யாழி காதை கிழிக்கும் கர்ஜனை செய்தது. முன்னே நின்று அந்த தங்க அரசனை அது சிறிது உலுக்கியது. அவன் 2 அடி பின்வாங்கி நின்றான். யாழியை பார்த்தவன் கண்கள் மாறின.